நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்னைக்கு ஐயா செங்கோட்டன் ஐயா ஐயா செங்கோட்டன் ஐயா எனக்கு சங்கடமாக இருக்கு ஐயா. பல நேரம் சொன்னோமே, எல்லோரும் சொன்னோமே, அதிமுக தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னோமே, நீங்கள் அதாவது கட்சியை விட்டு போகிறீங்க, இன்னொரு கழகத்தில் இணையீங்க, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. நமக்குன்னு மரியாதை கொடுத்து நம்ம போய் ஓட்டு கேட்கும்போது வாக்களித்த தொகுதி மக்களை ஏங்க நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க. இதை வேணி முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தனக்காக உழைத்த அடிமட்ட தொண்டன், அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டுங்க, அடிமட்ட தொண்டன் பொதுமக்கள் அனைவரையும் மறந்து அப்படியே தூரத்துக்கு போட்டு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. அதே போல் நீங்களும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அத்தனை மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே, உங்களுக்கு பின்னால் நின்று உங்களுக்காக வேலை செஞ்ச பொதுமக்கள் அனைவரையுமே மறந்துட்டு நீங்கள் அழகாக போய் பதவி ரிசைன் பண்ணிட்டீங்க. நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? இல்லை அவங்க கேட்பாங்கல்ல, நாங்கள் உங்களை நம்பி மறுபடியும் வாக்களித்தா நீங்கள் ஏன் இன்னொரு இயக்கத்தை விட்டு போயிட்டு நீங்கள் நாளைக்கே பதவியை ரிசைன் பண்ண மாட்டீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீமாக செயல்படுறீங்க, அது எல்லாருக்கும் தெரியுது. பி டீம் தான். ஏன்னா ஐயா எடப்பாடியார் அவர்களை எதிர்த்து அதிமுக விட்டு வெளியே வந்தீங்க. அடுத்தபடியாக அம்மா சசிகலா அம்மாவை போய் சந்திச்சிங்க. அடுத்து என்ன டிடிவி தினகரனை சந்திச்சிங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சிங்க. இப்போ இவங்க 4 பேரையும் விட்டுட்டு தனிப்பெரும்பான்மையாக நீங்கள் போய் ஒரு சிம்மாசனத்தில் அமரணும்னு நினைக்கிறீங்க. உங்களால் என்ன சாதிச்சிட முடியும்? அதாவது நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர், தமிழ்நாடு முழுக்க பெயர் பெற்ற தலைவர் கிடையாது. நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க தலைவர். அந்த கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும், ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் உங்களுடைய செல்வாக்கு. அப்போ நீங்கள் ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்தால் உங்களுடைய செல்வாக்கு அந்த மாவட்டத்துக்குள்ளேயே தான் சுருங்கும். உங்களை வளர விட மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வளர்ந்துடலாம், டாப்புக்கு போயிடலாம், ஐயா எடப்பாடியாரோடைய உயரத்தை தொட்டு விடலான்னா அது முடியாது. ஆனால் நீங்கள் என்ன நம்பிக்கையில் அப்படி போகிறீங்கன்னா தெரியலை. பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களை வாழ வைத்த இயக்கம், வளர வைத்த இயக்கம், வாழ வைத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போகிறீங்க. அது பின்விளைவுகளை அதிகமாக நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைத்து தன்னுடைய சொந்த காசில் உருவாக்கின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் எம்ஜிஆர் மாளிகையை அடித்து உடைத்தார்கள். இன்று அவர்களுடைய நிலை, ஒருவர் கரவேட்டி கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை இழந்து வேறு கட்சிக்கே போயிட்டார். இன்னொருத்தர் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் மேடையில் கெத்தா பேசலாம், இந்த நேரத்தை பேசியிருக்காரு. ஆனால் அவர் நோயோடு சீரழிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் தலைமை வைத்த ஐயா ஓபிஎஸ் அனைவரையும் விட்டு இன்றைக்கி தனியாக நிற்கிறார். யாரிடம் எங்கே போவது, என்ன பேசுவது என்று தெரியாமல் தனியாக நின்று கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிலையை அம்மாவினுடைய ஆன்மா உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் சிந்தித்து பார்த்து நீங்கள் தயவு செய்து அதிமுகவுக்கு துரோகம் செய்தால் நிச்சயம் அழிவுதான். அண்ணன் செந்தில் பாலாஜியை பாருங்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவரோடு சென்றார். அவர் அப்படியே திரும்பி அதிமுகவுக்கு வந்திருந்தார், இன்று ராஜாவாக வாழ்ந்திருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவர் மீது வழக்கு தொடுத்தது, ஊழல்வாதி என்று. அவர் அந்த கட்சிக்கு சென்றவுடன் அந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற்று அவர் மீது அப்பற்ற குற்றச்சாட்டுகளை செய்திருக்கிறோமே, அதையெல்லாம் நாம் மறுத்து விட வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் வாபஸ் வாங்கி கிளியர் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, அப்படி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் எம்எல்ஏ, இப்போதைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்கை என்ன திரும்ப வச்சுருக்காங்க? அது அப்படியே நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் பிற கட்சியிலிருந்து உள்ளே ஒருவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பார்கள், ஆனால் சரியான நேரத்தில் கொண்டு செய்து விடுவார்கள். அதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். அதே போல் விஜய், நீங்கள் தமிழக கட்சி கழகத்தில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. விஜய் உங்களுடைய வயதிற்கு, உங்களுடைய அனுபவத்திற்கு உங்களுக்கு மேல்பட்ட தலைவராக இருப்பாரா? அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் அவருக்கு கீழே நீங்கள் கைகட்டி நிற்பது சரியா என்று சிந்தித்து பார்த்து தமிழக கட்சி கழகத்தில் இணையுங்கள். அதே போல் அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அங்கே தமிழக கட்சி கழகத்தில் இணைத்தால் நம்முடைய கட்சி விளங்குமா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே போல் நீங்கள் அதிமுகவை விட்டு சென்றாலும் சரி, இன்னும் எத்தனை பேர்கள் அதிமுகவை விட்டு சென்றாலும் சரி, கடைக்கோடி தொண்டன் நாங்கள்லாம் நிச்சயமாக அதிமுக விட்டு செல்ல மாட்டோம். எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வாக்கும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும்.
நாங்கள் ஒரு நாளும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.